இனிய நமஸ்காரம். உங்கள் சரயோகி நம்பி நாராயணன். குரு பகவான் உச்சம், ஆட்சி, நீச்சம், மூலத்திரிகோணங்கள் பற்றி இங்கு காண்போம். இந்த புரட்டாசி மாதத்திலேயே குரு பகவான் வக்ரத்தில் ஆகிறார். கடகத்தில் குரு பகவான் உச்சம் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இது பரல்கள் சம்பந்தமான நாம் இங்கே அமைத்து நாம் இங்கே பலன்கள் காண்போம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12 பாவங்கள் குரு பகவான் எங்கே போன அமைந்திருக்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது குரு பகவான் உச்சம். அங்கே 1ஆம் பாவம் ஆரம்பித்து 4 பாவங்கள் குரு பகவான் யோகங்கள் கொடுக்கும். 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் யோகங்கள் இல்லை. 7, 8 யோகங்கள் உண்டு. 9 யோகம் இல்லை. 10, 11 யோகம் உண்டு. 12 யோகம் இல்லை. உதாரணமாக ஒரு ஜாதகம் இங்கே பார்க்கலாம். பிறந்த நேரத்தில் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தற்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த குரு பகவான் 1, 12 செயல்படுவதால் யோகங்கள் கொடுக்காது. தனுசில் 6ஆம் பாவமாக செயல்படுவதால், கடகத்தில் 8ஆம் பாவமாக செயல்படுவதால் இந்த குரு பகவான் யோகம் கொடுக்காது. தனுசிலிருந்து குரு பகவான் மிதுனத்தில் பரல்கள் இல்லை. ஆக 6, 12 பரல்கள் பாவங்கள் தராது. ஆக அங்கேயும் குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இயலாது. ஆக குரு பகவான் மிதுனத்தில் காற்று ராசி பாவி என்று நாம் பாவித்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவமாக, அதாவது விருச்சிகத்திலிருந்து மிதுனத்தில் 12ஆம் பாவமாக செயல்படுவதால் அங்கேயும் பரல்கள் இல்லை. 2ஆம் பாவம் குடும்ப பாவங்கள் இருந்து பாக்கியஸ்தானங்களாக 9ஆம் பாவம் மீனத்தில் அங்கேயும் பரல்கள் இல்லை. இந்த மாதிரி குரு பகவான் உச்சத்தை மட்டும் நாம் பரல்கள் போட்டிருக்கோம். தீய பலன்கள் எது, நற்பலன்கள் எது என்று நம்ம லகுவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து மூலத்திரிகோணங்கள் பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் 3ஆம் பாதத்தில் கேது பகவான், அதாவது குரு, மூலத்திரிகோணங்களாக செயல்படுவார். இதன் அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் இந்த 12 கட்டத்தில் எங்கே போன அமைந்திருக்கலாம். இந்த மூலத்திரிகோணங்கள் என்று பார்க்கும் பொழுது குரு, கேது, சூரியனுடைய சாரத்தில் மூலத்திரிகோணங்களாக செயல்படுவதால் உங்களுடைய தந்தை நிலை என்ன, அதனுடைய அமைப்புகள் என்ன என்று நாம் இங்கே மூலத்திரிகோணங்களாக இந்த குரு பகவான் உங்களுடைய பிறப்பில் தற்பொழுது கோச்சார நிலையில் எப்படி இருக்கிறார் என்று ஆராய்ந்து, இதன் மூலமாக அவருடைய உடல்நிலை எப்படி, நம்முடைய உடல்நிலை எப்படி, நம் முன்னோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மகர ராசியில் குரு பகவான், அதாவது உத்திராடத்தில் 3ஆம் பாதமாக குரு பகவான் நீச்சம். ஆக உங்களுடைய பிறப்பில் ஜாதகத்தில் குரு பகவான் அங்கே அமைந்திருந்தாலும் சரி, அங்கே லக்ன, ராசி, சூரியன் ஆகிய சாரங்கள் எந்த பாவங்களாக அந்த குரு பகவான் அமைந்திருந்தாலும் அதனுடைய சாரங்களாக உங்களுக்கு இயங்கும். அதேபோல் 6ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது மிதுனத்தில் 6ஆம் பாவமாக இந்த குரு பகவான் பரல் இல்லை. அந்த பாவம் உங்களுக்கு யோகங்கள் தர இயலாது. மகரத்திலும் தனுசும் உங்களுக்கு சரியாக யோகங்கள், இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகம் தராது. 1ஆம் பாவமும் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானமாக கருதப்படுவது கன்னிராசியில், அங்கேயே பாக்கியங்கள் இந்த குரு பகவான் தர இயலாது. தற்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் கன்னியில் குரு பகவான் இருந்தால் தற்பொழுது தர இயலாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீன ராசியில் குரு பகவான் ஆட்சி வீடாக நாம் அறிந்தது. அங்கே உங்களுடைய பிறப்பில் லக்னமோ, ராசியோ அல்லது சூரியனோ அமைப்பில் இருந்தால் அதனுடைய வழியாக இந்த குரு பகவான் உங்களுடைய கோச்சாரத்தில் பிறப்பில் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் என்று அறிந்து, இங்கே விடுபட்ட எண்களில் உங்களுக்கு அந்த குரு பகவான் அமைந்திருந்தாலோ சரி, பார்வைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, 2, 12 இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு இந்த ஆட்சி வீடாக குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகமும் யோகமும் கொடுக்க இயலாது. ஆகவே உச்சம், மூலத்திரிகோணம், நீச்சம், ஆட்சி வழியாக நம்முடைய ஜாதகத்தை வைத்து, கோச்சாரத்தை வைத்து, குரு பகவானை வைத்து, இதனுடைய பரல்கள் வைத்து நம்ம தெளிவாக நற்பலன்கள், தீய பலன்கள் நம்மளே அறிந்து கொள்ளலாம். ஆகவே இதனுடைய அமைப்புகள் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.